வணக்கம். தினகரன் பேசுகிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார், "Undoubtedly, Christian missionaries have done remarkable services in the field of education and medicines"ன்னு சொன்னார். இப்போ நம்ம சொன்னோம்னா, இப்போ இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரில், சர்க்கம்ஸ்டான்சஸில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ மதத்தின் ரீதியாக பேசி வருபவர்கள் மத்தியில் இதெல்லாம் நம்ம பேச முடியாது. கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர் கொல்லப்பட்ட நாள் 22 ஜனவரி 1999. அவங்க மிஸ்ஸஸ் கிளாடிஸு அவங்க இந்த லெப்ரஸிக்காக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மிஷினரிஸ் வந்தால் இவங்க கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வராங்கன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இந்த 250-300 ஆண்டுகளாக நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு அடிமையாக தான் இருந்தோம். அவங்க கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, இந்தியா முழுமையுமே கிறிஸ்டியன்ஸ் நாடாக மாறியிருக்கும். அது அவர்கள் செய்யவில்லை. அதற்கு மாறாக அந்த மாதிரி லெப்ரசி சர்வீசஸ் லைக் மதர் தெரசா, புவருக்கு சர்வீசஸ், எஜுகேஷ்னல் சர்வீசஸ், மெடிசினல் சர்வீசஸ், இதுக்காக தான் அந்த மிஷினரிஸ்லாம் வந்தாங்க. அதனுடைய பயன்களை அடியேன் கூட அனுபவித்திருக்கேன் லயோலா காலேஜில். இதெல்லாம் சொன்னால் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். இந்துக்கள் தான் பெரும்பாலும் லயோலா கல்லூரியில் படித்தவர்கள். கிறிஸ்டியன் மிஷினரிஸ்னால் பெனிஃபிட் ஆனவங்க இந்துக்கள் தானே ஒழிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அல்ல என்பதை மீண்டும் 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 நான் வலியுறுத்துகிறேன். அதை அனுபவ ரீதியாக அடியேன் கண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுகிறேன். இதெல்லாம் உண்மையை உண்மையாக தான் நம்ம சொல்லணும். அப்படியே கொளுத்திட்டாங்க. அவர் வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து புறப்படும்போது 10 வயசு பையனும் 8 வயசு பையனும், "அப்பா நான் கூட வரேன்ப்பா, அவங்க கூட ஊழியம் பண்ணுறதுக்கு வரேன்" ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வந்தானுங்க. ஒரு எல்லாம் சர்வீசஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரிசாவில் இருக்கும்போது நைட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த ஜீப்லேயே, அந்த எந்த ஜீப்பில் போய் ஊழியம் பண்ணாங்களோ அந்த ஜீப்லேயே இருந்து படுத்து உறங்கும் பொழுது பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனவங்க சொன்னது ஜெய் ஸ்ரீராம்னு. அது மகாத்மா காந்தி கூட தன்னுடைய உயிரை மற்றவர்கள் எடுத்தபொழுது சொன்ன வாசகம் ராம் 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 என்று தான் 3 முறை ராம நாமத்தை உபசரித்தார். இதெல்லாம் சொல்லும்போது அந்த உச்சரிக்கும்போது அந்த ராமநாமத்திற்கு ஒரு மகிமை உண்டு. கொலைகாரர்கள் கூட ராமநாமத்தை சொல்லுகிறார்கள். அதுதான் நம்மாலெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ராமர் தான் இவர்களெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று மட்டும் சொல்லி 25 ஆண்டுகள் பாருங்கள். அது எப்படி சொல்கிறது? இது கான்ட்ரடிக்ஷன்ஸா, கான்ட்ரவர்சிஸா அல்லது சிங்க்ரனைசேஷனா, எனக்கு எதுவுமே தெரில. அந்த டேல இப்போது ஸ்ரீராமருடைய டெம்பிள் இனாகுரேட் ஆகுது 22 ஜான்வரி 2024. ராம் 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 என்று மட்டும் சொல்லி நன்றியுடன் அன்புடன் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.